ஹைகோர்ட்டோட பில்டிங்ல 6th ஃப்ளோர்ல தான் இன்டர்வியூ நடந்துச்சு. அந்த ஹால் டிக்கெட்ல அதெல்லாம் மென்ஷன் ஆகி காட்டுவாங்க. அந்த 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. 9 மணி போர்டிங் டைமு, 10 மணிக்கு அவர் உள்ள போயிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்காக நாம தொடர்ந்து வகுப்புகள் வழங்கிட்டு இருக்கோம். அதுல சமயோஜித கேள்விகள் அப்படின்ற ஒரு பகுதியில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்விகளை மையமாக வச்சு இன்னைக்கு நம்மளோட மையத்திலிருந்து படிச்சுட்டு போயிருக்கிற ஐயப்பன் ஒரு சார் பக்கத்தில் ஹால் டிக்கெட் வந்துட்டு போகும். அந்த இடத்துல இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்காரு. அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான சமயோஜித கேள்வி, அந்த கேள்வியை தான் இப்போ உங்கள் முன்னாடி வைக்க போகிறோம். இதே கேள்வியை நம்ம பயிற்சியில் வழங்கியிருக்கோம். இதே கேள்வினா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஜட்ஜ் ஐயாவை காப்பாற்றுற இடத்துல நடந்துப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே கேள்வி கேட்டதுனால நம்மளோட ஐயப்பன் சாரும் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தார். அவர் கரெக்டாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. இந்த கேள்வியை நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இப்போது இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லும் பொழுதே நீங்கள் யோசிச்சு வைங்க. இருந்தாலும் நான் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே இந்த கேள்விக்கான பதிலை சொல்லிடுறேன். இது மட்டும் இல்லை, பல பேர் எப்படா ரிசல்ட் வரும்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் பல தடவை என்ன யோசிக்கணும்னா, ரிசல்ட் வரபடி வரட்டும், நமக்கு ஒரு 70% அபோவ் மார்க் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய நேர்முக தேர்வுக்கும் இன்டர்வியூக்கும் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா நாமளாவது அது சம்மந்தமாக தேடி தகவல்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா இன்டர்வியூக்கும் ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடும்போது அங்கே போயிட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு எப்போ ரிசல்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்கு ட்ரெயின் அப் ஆகிறது. அது சம்மந்தமாக நாங்கள் தொடர்ந்து வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கான்டாக்ட் நம்பர் போகும், அதில் கான்டாக்ட் பண்ணி கூட கலந்துக்குங்க. சரி, இப்போ வாங்க நம்ம ஐயப்பன் சாரை என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றத நான் சொல்கிறேன். நாம் சொல்ல போகிற பதிலுக்கு முன்னாடி நீங்களே இந்த கேள்வியை அனலைஸ் பண்ணுங்கள். நடுவில் நான் ஒரு சில செகண்ட்ஸ் சொல்கிறேன், அந்த செகண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ அவர் போயிருக்காரு. நம்ம ஐயப்பன் சார் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் இருக்கு இல்லையா, ராம்நாட்லேருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு. 20ஆம் தேதி ஹைகோர்ட்டில் 6th ஃப்ளோர், அங்கே இருக்கிற ஒரு ஹைகோர்ட்டோட பில்டிங்கில் 6th ஃப்ளோரில் தான் இன்டர்வியூ நடந்துச்சு. அந்த ஹால் டிக்கெட்டில் அதெல்லாம் மென்ஷன் ஆகி காட்டுவாங்க. அந்த 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. 9 மணி போர்டிங் டைமு, 10 மணிக்கு அவர் உள்ளே போயிருக்காரு. அவர் இந்த MHC எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாங்க, 10 மணிக்கு உள்ளே கூப்பிடுறாங்க. வந்த உடனே சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பண்ண பிறகு அப்புறம் ஓகே நீங்கள் இன்டர்வியூ கால்குள்ளே போகலான்னு சொன்னோடனே அங்கே 2 ஜட்ஜஸ் பேனலில் உட்காந்துருந்துருக்காங்க. அந்த 2 ஜட்ஜஸும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபஸ்ட்லேருந்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ அதில் ஒரு முக்கியமாக ஒரு இடம் வரும்பொழுது ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அது எப்படிப்பட்ட கேள்வின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் பதில் சொல்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வி தான் இப்போ நம்ம முன்னாடி சொல்ல போகிறோம். என்னன்னு பாருங்கள். இப்போ ஜட்ஜ் ஐயா கேட்டிருக்காங்க, ஜாதி கலவரம் தொடர்பாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி மீது வன்முறை ஏவ முற்படும் ஊர் பொதுமக்கள் அல்லது வன்முறை கும்பல். இப்பொழுது நீங்களும் நீதிபதியினுடன் இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்து நீதிபதியை காப்பாற்றுவீர்கள்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ பேனலில் 30 மார்க் கொடுக்க வேண்டிய இடங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அவங்க 2லிருந்து 5 மதிப்பெண்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்போ சரியான பதில் சொல்லியிருந்தா இந்த ஒரு கேள்விக்கு 2லிருந்து 5 மதிப்பெண்கள் கிடச்சிருக்கும். நம்ம ஐயப்பன் சார் இதுக்கான பதில் சொல்லிட்டாரு. என்ன ரீசன்னா, அதுக்கான ஆன்சரை நாங்கள் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தோம், சொல்லியிருந்தார். இப்போ நாம் ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துப்போம். இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்கன்னு யோசிங்க. ஓகே, ஸோ இப்போ யோசிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லிவிட்டு இதுக்கான சொல்யூஷனை சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்குங்க. சுச்சுவேஷனை நம்ம உள்வாங்கிக்கணும். அவங்க சொன்னாலும் ஒரு வரியில் தான் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுதே நாங்கள் என்ன பண்ணிக்கணும், உள்வாங்கணும். எப்படி உள்வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். அதாவது ஒரு நீதிபதியினுடைய வேலை என்ன அப்படின்னா, எல்லா நாளும் தீர்ப்பு வழங்குவாங்க, சில நாள் தீர்ப்பை தள்ளி வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊரில் இருந்து ஒரு பொதுமக்கள் வராங்க, இன்னொரு ஊரில் இருந்து பொதுமக்கள் வராங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிற ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்க கீழ் ஜாதிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. 2 தரப்புலையும் சண்டை. இந்த சண்டையில் என்ன ஆகுதுன்னா, ஊர் பொதுமக்கள் அடிச்சுக்கிறதுனால அது ஒரு ஊர் கலவரமாக மாறிடுது. இந்த ஊர் கலவரத்தில் சில பேர், இதாவது இந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த ஊர் மக்களை கம்பு கட்டை இது மாதிரி வச்சு அடிச்சிடுறாங்க. அதில் மண்டை உடஞ்சி போயிட்டு ரத்தம் அதிகமாக ஓடி ஒரு சில பேர் இறந்து போகிறாங்க. எந்த ஊரில்? இந்த ஊரில்.
இந்த ஊரில் இருக்கிற மக்களில் ஒரு 2 நபர்கள் இறந்து போகிறாங்க ஊர் கலவரத்தில். இப்போ இந்த ஊர் மக்களுக்கு காயம் பட்டிருக்கு, ஆனால் யாரும் இறக்கலை. இப்போ இந்த ஊர், அதாவது பாதிக்கப்பட்ட ஊர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் கொண்டு போய் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்கள் ஊரில் நடந்த ஜாதி சண்டையில் குறிப்பாக இந்த ஊரை சேர்ந்த ஒரு 5 நபர்கள் இன்னார்ன்ட்டு ஒரு 5 நபர்களை அவங்க சொல்லி, இவர்கள் தான் அந்த இருவரை தாக்கி உயிர் போகிற அளவுக்கு அடித்து அவர்களுடைய உயிரை மாய்த்தவர்கள். அதனால் இந்த 5 பேருக்கு அதிகபட்ச தண்டனையாக நீதிமன்றம் என்ன வழங்க முடியுமோ அதை கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஊர் மக்கள் மேலே கொலை வழக்கு கொடுத்துருக்காங்க, அது குறிப்பாக 5 நபர்கள் மேலே. இப்போ இது நீதிமன்ற விசாரணைக்கு வந்துருச்சு. இப்போ தான் ஜட்ஜ் ஐயா இந்த தீர்ப்பை வழங்கணும். என்ன கொடுக்கணும், இந்த ஊர் பொதுமக்கள் சாட்சி சொல்லுவாங்க, ஆமாம் இவங்க தான், ஆமாம் இவங்க தான், ஆமாம் இவங்க தான்ட்டு. அப்போ என்ன ஆகுறாங்க, இந்த 5 நபர்களும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுறாங்க. எவிடன்ஸிலிருந்து, சாட்சியங்கள் அளித்த பதிலிருந்து இந்த 5 தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுனால நீதிபதி ஐயா அப்போ என்ன முடிவெடுப்பார், கண்டிப்பாக ஒரு தரப்பில் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, இன்னொரு தரப்பில் எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த தரப்பு தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணி அவர் நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருப்பார். என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பார், ஓகே இந்த 5 நபர்களும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த இருவருடைய கொலைக்கு காரணமாக இருந்த காரணத்தினால இந்த 5 நபர்களுக்கும் நாங்கள் 15 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த 5 நபர்கள், தண்டனை பெற்ற இந்த 5 நபர்களுக்கு 2 தரப்பினர் மேலே கோபம் வரும். ஒன்று இந்த ஊர் பொதுமக்கள், இன்னொன்று அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி. என்ன காரணம்னா, இந்த ஊர் பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, ஏன் எங்களை அவங்க அடிக்கலையா, நாங்கள் மட்டும்தான் அடித்தோமா, இல்லை நான் அடித்ததுனால தான் அவன் உயிர் போச்சா, எத்தனையோ பேர் சேர்ந்து அடித்தாங்கல்ல எங்கள் ஊரில் இருக்கிறவங்க, அப்போ அவங்களும் தான் ஒரு வகையில் காரணமாக இருக்கணும். அப்போ என்ன மட்டும் கார்னர் பண்ணுறாங்கன்னா இதில் ஏதோ இருக்குன்ற மாதிரி இவங்க வருத்தப்படுவாங்க, இவங்க கோவப்படுவாங்க. ஆனால் இவங்களால இப்போதைக்கு நீதிபதியை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்க 15 ஆண்டுகள் தண்டனை பெற போகிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த 5 நபர்கள் ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள். இந்த 5 நபர்களும் அவர்களுடைய கிராமத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரும் நம்ம பையனோ அதாவது என்னுடைய கணவர் இதில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாருன்னு ஒரு பெண் நினைக்கலாம், அந்த கிராமத்தை சார்ந்தவங்க. என்னுடைய அண்ணன் இதில் போயிருக்க மாட்டாருன்னு தம்பி நினைக்கலாம், என்னுடைய அப்பா இதில் போகலன்னு அவங்க பையனோ பொண்ணோ நினைக்கலாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஊர் பொதுமக்களுக்கு கண்டிப்பாக ஆத்திரம் வந்து இந்த குரூப் மேலேயும் ஜட்ஜ் ஐயா மேலேயும் இருக்கும். இது அப்படியே காலங்கள் உருண்டோடுது. 1-2 ஆண்டுகள் ஆகுது. அப்படி ஆகும் பட்சத்தில் இப்போ நீதிபதியை டெய்லி பல வழக்குகள் டீல் பண்ணுறார். பல வழக்குகள் டீல் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா கேஸையும் ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்கவே முடியாது ஞாபகத்தில். 2 ஆண்டுகள் ஆச்சு இந்த கேஸில் தீர்ப்பு வழங்கி. இந்த கேஸால் பாதிக்கப்பட்டது ஒரு ஊர் இல்லையா, அந்த ஊர் வழியாக ஒரு நாள் அந்த நீதிபதி ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ராவல் பண்ணி வராரு. அவருக்கு கார் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டுநர் வேலையில் உங்களை அசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பின்னாடி ஜட்ஜி உட்காந்துருக்காங்க. அந்த ஊர் அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் வேறு ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து அந்த ஊரை கிராஸ் பண்ணி வர வேண்டியது இருக்குது. இது ஜட்ஜ் ஐயாவுக்கும் அந்த ஊர் ஞாபகம் இருக்காது, ஓட்டுநருக்கும் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சிருக்காதா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ரூட்டை டேக் எடுக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து அந்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அவர் வரதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓகே இவரை நம்ம இன்னைக்கு ரிவெஞ்ச் எடுத்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஊர் பொதுமக்கள் கார் கொஞ்சம் தூரத்தில் வரும்பொழுதே அங்கேருந்து கிளம்பி கம்பு கட்டையோடு வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, காரை அடிச்சு நொறுக்கலாங்கிற பிளானில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டிரைவர், நீங்கள் மட்டும்தான் ஜட்ஜ் ஐயா கூட இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணி அந்த ஜட்ஜ் ஐயாவுடைய உயிரையும் நீங்கள் காப்பாற்ற பார்க்கணும், உங்கள் உயிரையும் காப்பாற்றிக்க பார்க்கணும். இந்த சுச்சுவேஷனை தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பதில் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோன்னா, இப்போல்லாம் காவலன் அப்படின்னு ஒரு செயலி இருக்குது. அது செல்ஃபோனில், இது வந்து ஒரு செல்ஃபோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவலன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செல்ஃபோனை எடுத்து இப்படி 3 குலுக்குனாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லொக்கேஷனை காவல் கண்ட்ரோல் மையத்துக்கு தகவல் அனுப்பிடும். இப்போது இது ஜட்ஜ் ஐயா ஃபோன்லேருந்து பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் ஒரு டிரைவராக இருந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும், நீங்கள் ஜட்ஜ் ஐயா கிட்ட வேலை பார்க்குற ஒரு டிரைவர் தான் அப்படிங்கிற தகவல் அது அரசு ஊழியருங்கிற ரெக்கார்டு மூலமாக அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் கண்ட்ரோல் ரூமில். அப்போ இந்த இடத்துல இவங்க போயிருந்துருக்குறாங்க, இங்கே ஏதோ ஒரு தவறு அசம்பாவிதம் நடக்க போகுது, அப்போ இந்த இதுக்கு நம்ம உடனடியாக ரியாக்ஷன் எடுக்கணும்னு நினச்சி காவல்துறை என்ன பண்ணுவாங்க, அடுத்த 10 to 20 நிமிடத்திற்குள்ளாக அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணி உங்களை காப்பாற்றுவாங்க. இதுதான் நாம் ஒரு
ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அல்லது ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி பண்ண முடியும். இதை தான் நம்ம பதிலாக சொல்லணுமே தவிர வேற ஏதாவது நம்மளா கற்பனை பண்ணி என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா, நான் வந்து அந்த ஊர் பொதுமக்கள் வந்தாங்கன்னா நான் அவங்களை நில்லுங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க, இல்லை நான் சமாதானம் பேசுவேங்க, இல்லைன்னா நான் களத்தில் இறங்கி குதிச்சு கோதா பண்ணுவேங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா அது ஒரு ஊரே சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஜட்ஜ் ஐயாவுக்கே அந்த இடத்துல ஆபத்து நிகழ்விக்க அந்த கூட்டம் வரும் பொழுது நீங்கள் சாதாரண ஒரு டிரைவர் உங்களால் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ சமயோஜிதமாக யோசித்து இந்த ஒரு பதிலை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இதை தான் அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்காக ஐயப்பன் சார் வந்து இந்த பதிலை சொன்னதுக்காக பாராட்டு வாங்கிட்டே வந்திருந்திருக்காரு. அந்த மாதிரி பல சுச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன் இதை நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய கொஷின்ஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அவருக்கு கேட்ட கேள்வியை நம்ம இன்னொரு நபருக்கு கேட்கக்கூடாது, இவர் கேட்குற கேள்வியை அடுத்து கேட்கக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே போயிட்டு வரும் பொழுது நம்மள பல பேர் எப்படிப்பட்ட யோசனையில் இருக்கிறோன்னா, நான் ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன் இப்படிலாம் கொஷின் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அவரை கேட்டது அவர் ஒருத்தருக்கு தான் கேட்டிருக்காரு. அந்த ஒருத்தர் எனக்கு இப்படி கேட்டாங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொல்கிறது ஐயப்பன் சாருக்கு இந்த கேள்வி வந்திருக்கா, இதே கேள்வி உங்களுக்கு வரணுன்றது இல்லை. உங்களுக்கு வேறு சுச்சுவேஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஏதாவது கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஏதாவது கேட்கலாம், உங்கள் துறை சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து கூட ஏதாவது கொஷின்ஸ் கேட்கலாம். இப்படி தான் கொஷின்ஸ் இருக்குமே ஒழிய அதுக்குன்னு ஒரு செக்யூர் ஃப்ரேம்லாம் கிடையாதுங்க. அதை தான் நம்ம மெயினாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும். அதனால் பல வீடியோக்களில் இந்த கொஷின்ஸ் என்ன மாதிரியெல்லாம் ஃப்ரேம் ஆகும், எதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் கொடுத்துருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி அடுத்து ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.